ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு மினி விலாகுங்க. அம்மா ஈவினிங் என்னெல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கேழ்வரகு கொஞ்சம் இருந்துச்சு. அதை அம்மா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரலில் போட்டு நல்லா உலக்கையால் குத்திட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி குத்துறாங்கன்னா, அதில் இருக்கிற உமியெல்லாம் அப்போ தாங்க கழண்டு வெளியே வரும். அதில் இருக்க தூசிலாம், அதாவது மேலே தோல் மாதிரி இருக்கும், அது எல்லாமே க்ளீன் ஆகும். அப்புறம் அதை நல்லா முரத்தில் எடுத்து நல்லா புடச்சி அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. இப்படி எதுக்கு இப்போ க்ளீன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வெயில் நாள். இந்த மாதிரி வெயில் நாளில் நம்ம கூழ்லாம் செஞ்சு சாப்பிட்டா தான் உடம்புக்கு குளுமை. உடனே இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் இப்போ கேழ்வரகை அம்மா க்ளீன் பண்ணி வச்சாங்க. அடுத்து இதை அரைச்சிட்டு கூழ் எப்படி செய்கிறாங்கன்றது நான் ஒரு நாள் வீடியோவாக போடுறேன். அப்புறம் என்ன பண்ணோம், இந்த வேலையை முடிச்சுட்டு எங்கள் நிலத்துக்கு போனோம். நிலத்துக்கு போன உடனே பார்த்திங்கன்னா கண்ணில் பட்டது இந்த சுண்டைக்காய் செடி தான். நிறைய பூ வச்சுருந்ததுங்க. ஏதோ 1-2 தான் காய் இருந்தது, ஆனால் நிறைய காய் வைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பூசணிக்காவும் காய்ச்சி இருந்தது. டெய்லி போயிட்டு இந்த பூசணிக்காவை நான் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா யாராச்சும் அறுத்துட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். ஆனால் எங்கள் நிலத்தில் அப்படிலாம் யாரும் அறுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வெத்தலை வள்ளிக்கிழங்கு நட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு கொஞ்சம் நோண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். அது இல்லாமல் அந்த கொடி ஃபுல்லாகவே காஞ்சி போயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலேயே அதை விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக எடுத்துடலான்னு நானும் அம்மாவும் வெத்தலை வெத்தலை வள்ளிக்கிழங்கு கொடியிலேயே ஒரு காய் காய்ச்சிருந்தது. அந்த காயை ஃபஸ்ட்டு பறித்து எடுத்தோம். நான் இதுக்கு முன்னாடி இந்த காயை பார்த்ததே இல்லை. வெத்தலை வள்ளிக்கிழங்கு மண்ணுக்கு அடியில் இருக்கிறது தெரியும், ஆனால் கொடியில் இந்த மாதிரி காய்க்குன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். இதை சமைச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுன்னு அம்மா இதை பறித்து எடுத்து வச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த காஞ்சி இருக்கிற எல்லா கொடி எல்லாத்தையுமே எடுத்து எட்டை போட்டுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியெல்லாம் க்ளீன் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணில் ஒரு குருவியோட கூண்டு கண்ணில் பட்டுச்சுங்க. பாருங்கள், இது குஞ்செல்லாம் பொறிச்சு இப்போது இவங்க ஃபேமிலி பறந்து போயிட்டாங்க போல இருக்குது. பட் இந்த கூண்டு மட்டும் பார்க்க அழகாக இருந்தது. அதை எடுத்து நான் எட்ட வச்சுட்டேன் பத்திரமா. அதுக்கப்புறம் அம்மா கொடியெல்லாம் எட்ட தள்ளிட்டு நிலத்தை நல்லா கழுவெட்டியால் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஆழமாக இருக்க கழுங்குக்கெலாம் கடப்பாரை வச்சு நல்லா குத்தி எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கழுங்கு அதாங்க வந்துச்சு. நானும் என்னம்மா நிறைய கழுங்கே வைக்கலன்னு, எங்கள் மண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நிறைய கழுங்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா நல்லா கடப்பாரை வச்சு குத்தி பார்த்தாங்க. நிறைய கழுங்கு கிடைச்சிதுங்க. எவ்வளோ கழுங்கு கிடைச்சதுன்றதை நான் ஃபுல்லாக வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பெரிய பெரிய கழுங்கெல்லாம் அப்புறம் தான் கிடைச்சிது. அப்புறம் கழுங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த செடியை இந்த காயை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 90s கிட்ஸாக இருந்தால் இந்த காயோட பேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா பொழுது போச்சு. அங்கே பாருங்க, சூரியனே மறைஞ்சிட்டாங்க. எள்ளு விதைச்சிட்டு அந்த நிலத்தை டிராக்டரால் சமப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோகள் எல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.